ஒவ்வொரு விஷயத்திற்கும் மத்திய அரசிடம் கேட்டு பெற வேண்டிய நிலைதான் இருக்கிறது. மாநிலங்களுக்கான உரிமைகள் என்பது ஒட்டுமொத்தமாக அது அதிகாரத்தில் தொடங்கி உரிமைகளில் தொடங்கி எல்லா அதிகார குவியலாக மத்திய அரசிடம் குவிந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முதலமைச்சர் வைக்கிறார். இதற்கு ஒரே தீர்வு மாநில சுயாட்சி தான் அப்படிங்கிறார். அனைவருக்கும் வணக்கம். ஒரு பழமொழி உண்டு, ஆடத் தெரியாதவர்களுக்கு மேடை கோணை அப்படின்னு சொல்லுவாங்க, கோணல் அப்படிம்பாங்க. ஒரு ஆட்சி செய்ய தெரியாதவர்கள் தேர்தல் வந்து விட்டது, நாம் செய்த தவறுகளுக்கெல்லாம் முறைகேடுகளுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்வது, எப்படி மக்களிடம் ஒரு குற்றச்சாட்டை மத்திய அரசின் மீது வைத்தால் நாம் தப்பித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கு கடைசி நேரத்துல கையில் எடுத்திருக்கிற ஒரு ஆயுதமாக, தன்னை காப்பாற்றிக் கொள்ள எடுத்திருக்க ஆயுதமாக மீண்டும் மாநில சுயாட்சி அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்து போடுறாரு. இது ஒண்ணும் புதுசு இல்லைங்க. இதுக்கு முன்னாடி கச்சத்தீவை மீட்டெடுப்புன்னு சொன்னாரு. எத்தனை வருஷம் எப்ப சொன்னது? 1974 71 சொன்ன பேசின போராட்டம் நடத்திய அதே போராட்டத்தை இப்போ அவருடைய அப்பா முடிஞ்சு மகன் முடிஞ்சு பேரன் கூட துணை முதலமைச்சர். இல்ல சார், நீங்க சொல்ற மாநில சுயாட்சி முழக்கத்தை திரு சுப்ரத்னமும் சொன்னாரு. 63 அண்ணா தொடங்கி இன்று வரைக்கும் அந்த முழக்கம் இருந்துகிட்டு இருக்கு. திமுகவினுடைய பிரதான கொள்கை மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிறது. அதை நாங்க இப்ப புதுசா பேசல, தொடர்ச்சியா பேசிட்டு தான் இருக்கோங்கிறாங்க. அண்ணன் அறிவார். தொடர்ச்சியா அயராது உழைப்போம், பல விஷயங்கள் என்ற ஒரே கேள்வி எல்லாம் நம்ம கொஞ்சம் அமைதியா நான் முடிச்சிடறேன். ஒரே ஒரு கேள்வி எல்லாம் 55 ஆண்டுகள் காங்கிரஸ் அதிகாரத்தில் இருந்திருக்கிறது. சரி, 18 ஆண்டுகள் நீங்க தான் காங்கிரஸை தாங்கி பிடிச்சீங்க. இங்கிருந்து டெல்லி போனீங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஆர்வத்தோட பார்த்தாங்க. ஒருவேளை மாநில சுயாட்சி கேட்க போறாரோன்னு நினைச்சா போய் உங்களுக்கு மந்திரியை வாங்கிட்டு வந்தீங்க கேட்டு. இதுவரைக்கும் அதிகாரத்தில் இருந்த நீங்க 18 வருஷம் காங்கிரஸை தாங்கி பிடிச்ச நீங்க ஏன் வாங்கலத, ஏன் செயல்படுத்தல? நீங்க தான் கமிட்டி அமைச்சீங்க. அதே காங்கிரஸ் அரசு மத்தியில் இருந்த போது குஜராத் முதலமைச்சராக அப்போதைக்கு இருந்த மோடி அவர்கள் என்ன சார் கேட்டாரு? மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு பணம் கொடுக்க மறுக்கிறது, உங்க வீட்டு பணமா, இதை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு. இல்ல, அது மாநில உரிமை கேட்கப்பட்ட விஷயம் தானே சார்? இன்னைக்கு சொல்றேன், மாநில உரிமை தாராளமா நீங்க கேட்கலாம், நியாயப்படி கேட்கலாம். என்ன ஒரு நியாயப்படினா எப்படி சார்? நியாயப்படி கேட்கணும்னா எப்படி? அது என்ன வரையறை? இல்ல, அந்த நியாயத்திற்கான வரையறை என்ன சொல்லவே இல்லை. நாங்கள் கொடுக்க தயங்கியதும் இல்ல. 10 லட்சம் கோடிக்கு மேல கொடுத்திருக்கிறோம். அரசியல் அசைன்மென்ட் சார்ஜ் பட்டி கொடுத்திருக்கிறோம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆளுநர் விஷயத்துல நீங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனீங்க. கடைசியில என்ன ஆச்சு? பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற நிலைமை தான் உங்களுக்கு உண்டாச்சு. சார், சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அந்த சட்டத்துக்கு வேல்யூ இருக்குன்னு தானே உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு. ஆளுநர் நீண்ட காலம் அதை நிறுத்தி வைக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுச்சுல்ல. கடைசியா போட்ட குழு 5 பேருக்கு கொண்ட குழு என்ன சொல்லுச்சுன்னு பாருங்க. அப்படி அது உங்களுக்கு சாதகமா சொல்லி இருந்தா தாராளமா இன்றைக்கு முதல்வர் வேந்தராக மாறி இருக்க முடியும். ஏன் செய்யல? அரசியலமைப்பு சாசன சட்டம் உருவாக்கப்பட்டது பல வகையில, பிளஸ் மைனஸ் எல்லாமே மாநில அரசுக்கும் சாதகம், மத்திய அரசுக்கும் சாதகம், அமர்ந்து பேசக்கூடிய ஒரு சாசன சட்டம். ஆனா அதை நீங்க உங்களுக்கு எப்பெல்லாம் பணம் தேவை வருகிறதோ, உங்களுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு பணம் வந்தால் அது உங்களுடைய ஆட்சிக்கு பர்சனல் பாக்கெட்டுக்கு இல்ல சார். அது என்ன சார் உங்களுக்கு எல்லாம் தேவை? அதுனா அவங்க பர்சனல் பாக்கெட்டுக்கு கொண்டு போற மணியா? மாநிலத்துக்கான நிதி தானே. மாநிலத்துக்கான நிதி இப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு ஜீராம் ஜி. திரு நாகராஜ், உங்க இணைப்புல கொஞ்சம் கோளாறு இருக்கு, நம்ம சரி பண்ணிட்டு வந்து திருப்பியும் பேசலாம். நாகராஜ், ஒரு 60-40 பண்ணிட்டு பேசலாம். இப்போ முதலமைச்சர் போராட்டம் நடத்துறார். நான் பேசி முடிச்சிடுறேன். என்ன போராட்டம் நடத்துறார்? மகாத்மா காந்தி பெயரை மாத்தி விட்டார்கள். என்ன அக்கறை பாருங்களேன் மகாத்மா காந்தி மேல. பெயர் மாற்றம் என்பது ஒருபுறம் இருந்தாலும் அந்த சட்டத்தில் மாற்றங்கள், இன்னைக்கு வந்திருக்கிற மாற்றங்கள் ஒரு கிராமத்தை வலிமைப்படுத்துகிறது, கிராமத்துக்கு சுய ஆட்சியை கொடுக்கிறது, கிராமத்துக்கு சுய உரிமை கொடுக்கிறது. அப்ப அந்த பேர் இருந்திருந்தா அந்த சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்திருக்க முடியாதா? பேர் இருந்திருந்தா இதெல்லாம் மாற்றி இருக்க முடியாது, அப்படியா சார்? இந்த சட்டத்துக்கு 30 ஆண்டு காலம் பெயர் இல்லாமல் சட்டம் இருந்தது. ஜவஹர்லால் நேரு பெயர் இருந்தது, அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி பெயர் இருந்தது. முதல்ல இருந்து பேரை நீங்க வைக்கல.
சில சமயங்கள் மாற்றங்கள் செய்யப்படுகின்ற பொழுது அந்த பெயர் மாற்றுவதன் மூலமாக அந்த சட்டத்தின் உண்மைத்தன்மை இன்னும் வெளிப்படும். ஊழல் முறைகேடு இருந்தது, அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பல உறுதியான வேலை வாய்ப்பு 124 அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை ஏற்று ஏன் நீங்க போராடணும்? இதுல உங்களுக்கு எங்க மாநில உரிமை வந்துச்சு, எங்க தடுக்கப்பட்டது? முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, உங்களுக்கு லாபம் இல்ல. இப்ப நீட் தேர்வுக்கு என்ன சொன்னீங்க? உச்ச நீதிமன்ற உத்தரவு, அரசியலமைப்பு சாசன சட்டப்படி உச்சநீதிமன்றம். உங்களுக்கு லாபம் இல்லைன்னா என்ன சார்? ஒரு நிமிஷம், அது லாப நட்டம் பாக்குறதா மத்திய மாநில அரசுகளினுடைய உறவு? மாநிலத்திற்கான நன்மை, மாநிலத்திற்கான உரிமை முழுசா கிடைக்கணும், அது மத்திய அரசிடம் குவிந்து கிடக்குறதுங்கிறதா முதலமைச்சருடைய புகார். சார், மத்திய அரசிடம் குவிந்து கிடந்தால் மத்திய அரசை நீங்கள் ஆட்டி படைத்த போது, மந்திரிகளை கேட்டு வாங்கிய போது, மிக முக்கியமான பொறுப்பில் நீங்கள் இருந்த பொழுது, உங்களை நம்பி காங்கிரஸ் இருந்த பொழுது ஏன் செய்யவில்லை? ஏன் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகின்ற பொழுது, உங்கள் தோல்வி பயத்தின் பொழுது மாநில சுயாட்சி குறித்து பேசுவது ஏன்? இந்தி குறித்து பேசுவது ஏன்? நீங்க சொல்ற அந்த 18 ஆண்டு காலத்துல, நீங்க திமுகவுக்கு குறிப்பிடுற 18 ஆண்டு காலத்துல 2004 இருந்து 14 வரைக்கும் அதே மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்தவருடைய பெயர் தான் மோடி. ஆமாங்க, பணம் இல்லைன்னா கேட்கலாம். காங்கிரஸ் அதைத்தான் கேட்கிறாங்க. நாங்க கேட்டோம். அப்ப மோடி கேட்கலாம், மு.க. ஸ்டாலின் கேட்க கூடாது. அரசு பணம் கொடுத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஏற்ற இழப்பீடு, ஜிஎஸ்டில ஏற்கப்பட்ட இழப்பீடு 50,000 கோடி கொடுத்தோம். ஏன் நீங்க வேண்டாம் சொல்ல வேண்டியது? சார், இது வெறும் நிதி கேட்பது மட்டுமே நீங்க சுருக்கி பார்க்க வேண்டாம் திரு நாகராஜ். இது வெறும் நிதி கேட்கிற விவகாரம் மட்டுமே இல்ல, அதை தாண்டி பல்வேறு உரிமைகள் இருக்கு. மொழி உரிமை தொடங்கி ஆளுநர் விவகாரம் தொடங்கி பல்வேறு விஷயங்கள் இதில் அடங்கி இருக்கு. ஒவ்வொரு முறையும் 20க்கு மேற்பட்ட மசோதாக்கள், சட்டங்கள், திட்டங்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் தமிழ்நாட்டை உங்களுடைய ஆட்சி சுயநலத்திற்காக, உங்க குடும்பத்தின் நன்மைக்காக, சில குடும்பத்தின் நன்மைக்காக, பல லட்சங்களை முறைகேடாக சம்பாதிப்பதற்காக நீங்கள் மத்திய அரசின் மீது மாநில சுயாட்சின்னு வர இடத்துல அதற்கான தேவை என்ன இருக்குங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. திரு நாகராஜ், நான் வர முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிற பேசலாம். திரு வன்னியரசு, இங்க ஆட்சி அவலங்களை மறைப்பதற்கு அல்லது தேர்தல் நேரத்தில் இந்த விஷயத்தை பேசணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக தான் மாநில சுயாட்சி முழக்கத்துக்கு உயிர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வானதி ஸ்ரீனிவாசன் முன்வைக்கிறார். பாஜகவும் அதை ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்க. இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில், அதுவும் நாடாளுமன்ற சட்டமன்ற அவையில் ஒரு நாடாளுமன்றத்தை கேள்வி கேட்கக்கூடிய வகையில் இந்தியாவில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக மாநில உரிமைகள் பேசக்கூடிய வகையில் ஒரு ஆளுமையுள்ள முதல்வராக இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிக்கையை அவர் இன்றைக்கி பேசின பேச்சு அப்படிங்கிறது ஒரு ரொம்ப வலிமை வாய்ந்த பேச்சாக, மாநில உரிமை தொடர்பாக அவர் இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் கடந்த ஏப்ரல் 25 மாண்பு மரியாதைக்குரிய உச்சநீதிமன்ற நீதியரசராக இருந்த குரியன் ஜோசப், அசோக் வர்தன் ஷெட்டி, நம்ம நாகநாதன் சார் 3 பேரும் சேர்ந்து இது தொடர்பான ஒரு மத்திய மாநில அரசுகளுக்கான உறவு, இதுதான் அவருடைய இது. அப்போ நீங்கள் அந்த அறிக்கை தொடர்பாக இன்றைக்கி நேற்றைக்கு, அதாவது 16ஆம் தேதி அது தொடர்பாக அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதை ஒட்டி இதில் பேசுகிறேன். இதுக்கு தேர்தலுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை கோட்பாடு, அண்ணன் சொன்னது போல் 50 முழக்கங்களில் அது ரொம்ப முக்கியமான முழக்கம். நீங்கள் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறது 50 முழக்கங்களும். இது பேரறிஞர் அண்ணாவினுடைய முழக்கம் தான். கலைஞர் அதை வழிமொழிஞ்சாரு. அதனால இது தொடர்ச்சியாக இதை பேசுறாங்க. இது தொடர்ச்சியான முழக்கம் தான். ஆனா இப்ப தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட், இது பட்ஜெட் மீதான உரை. இப்ப அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு தேர்தலுக்கு முந்தைய கடைசி கூட்டத்தொடரில் இந்த விவகாரத்தை பற்றி பேசுவது முழுக்க தேர்தல் நோக்கம் தான் அப்படிங்கிறாங்க. இல்லை, நாம் ஒன்றும் தனித்தமிழ்நாடு கேட்டு இதை பேசலையே. மாநிலங்களுடைய உரிமைகள் தொடர்பாக தான் பேசுகிறோம். மாநிலங்களுக்கான அடிப்படையான கோரிக்கைகளை தான் நம்ம பேசுகிறோம். நீங்கள் ஆளுநர் இதில் முறையீடு செய்கிறது, நிதி பகிர்வில் பாகுபாடு செய்கிறது, இந்தி திணிப்பை கொண்டு வருது, சமஸ்கிருத திணிப்பு கொண்டு வருது, அந்தந்த மாநிலங்களுடைய அல்லது தேசிய இனங்களுடைய அடையாளங்களை, தேசிய இனங்களுடைய உரிமைகளை அழிந்து போக செய்வது, இம்மாதிரியான வேலைகளில் ஏற்கனவே இருந்த அந்த மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் போட்ட ராஜமன்னார் குழுவாக இருக்கலாம், இல்லை அதுக்கு பிறகு வந்த பூஞ்சி குழுவாக இருக்கலாம். ஒவ்வொன்றும் இது புதிதல்ல.
இது நீண்ட காலமாக அடிப்படை கொள்கை. நேரம் தான் முக்கியமா இருக்கு. இந்த நேரத்துல இதை கொண்டு வர்றது, இதை பேசுறதுங்கிறது தேர்தலுக்கு முன்னாடி அப்படிங்கிறதுனால நீங்க இந்த மாநில சுயாட்சி முழக்கத்தை முன்வைப்பதன் மூலமாக பாஜக எதிர்ப்பை ரொம்ப கூர்மைப்படுத்த விரும்புறீங்க. அதுக்கு இந்த டூலை நீங்க கையில் எடுத்திருக்கீங்கிறாங்க. அப்படின்னா நீங்க வந்து ஒவ்வொரு முறையும் வந்து இதை பேசிட்டு தான் இருக்கிறோம். இப்போ விடுதலை சிறுத்தைகளோட நாங்கள் இதை வந்து இது குறித்து பேசுகிறோம். சரி, தீர்மானங்கள் போட்டிருக்கிறோம். நாங்கள் இது குறித்து மாநாடே நடத்தியிருக்கோம். மாநில சுயாட்சிக்கான மாநாடே நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அப்போ இது ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு. நீங்கள் வந்து தேர்தல் பார்வையிலே இருக்கிறவங்க பாஜக போன்றவர்கள் இதை செய்வாங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க தேசிய இனங்களுடைய உரிமைகளை அடையாளங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. இந்து ராஷ்டிரம் தான் வந்து பாஜகவினுடைய கனவு. இது மாநில உரிமைகளுக்கு எதிரானது. தேசிய இனங்களுடைய அடையாளங்களுக்கு அதனுடைய உரிமைகளுக்கு எதிரானது. இவங்க பேசுறது வந்து தேச விரோதமான ஒரு பேச்சு. யாருடைய பேச்சு? பாஜக பேசுவது இந்துஸ்தான் பேசுவது தேச விரோதம். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு முழக்கமே வந்து ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த முழக்கம் சார். ஒன் நேஷன் ஒன் கண்ட்ரி, அந்த முழக்கத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. சரி, ஒரு நாடுங்கிறது என்ன நாடா சொல்றாங்க? அதங்க புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து தந்த அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது பன்முகத்தன்மை. இவங்க சொல்லுவது என்னது? ஒரு நாடுங்கிறது என்னது? இந்து ராஷ்டிரம். ஒரு மொழிங்கிறது என்னன்னு சொல்லுங்க. இந்தி மொழி. அதுதான் நிதி வழங்குறாங்க. அப்ப இவங்க வந்து இந்த இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கு எதிராக அவங்க பண்றாங்க. இது வந்து வெறுமனே திமுக முழக்கம் இல்லைங்க. ஏங்க திமுக எதுக்கு பேசுறீங்க? இது அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய உரிமைகள் சம்பந்தப்பட்டது. அதனாலதான் எல்லா மாநிலங்களையும்